ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி மூவி டாக்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜென்ம நட்சத்திரம் படம் பற்றி பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கலாம். அது பேய் படமா இல்லை சாதா படமா அப்படின்னு நம்மளை ஒரு குழப்பு விட்டுருக்காங்க. அங்கே முதல்ல என்ன ஒரு அரசியல்வாதிகிட்ட வேலை பார்க்குறாரு காளி வெங்கட். ரொம்ப நேர்மையாக இருக்கார். அவர் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கு 100 கோடி எடுத்து வச்சுருக்காரு. அதில் மீதி 57 கோடி அப்படியே இருந்தது. ஆனால் இவரோட குழந்தைக்கு திடீர்னு காளி வெங்கட்டோட குழந்தைக்கு திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் 40 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் கேட்குறாரு அந்த அரசியல்வாதிக்கிட்ட, வேலவன் ராமமூர்த்திக்கிட்ட. அவர் அதெல்லாம் வேணாம், எதுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு போய் நீ எதுக்கு 40 லட்சம் செலவு பண்ணுற? செலவு பண்ணியும் அது பிழைக்கலன்னா 40 லட்சம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி அவரை கலாய்க்கிறாரு காளி வெங்கட்டை. காளி வெங்கட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா அவர் ரொம்ப நேர்மையாக இருந்து ₹1 கூட எடுக்காமல் ரொம்ப நல்லபடியாக வேலை பார்க்குறாரு. அந்த நன்றி கூட இல்லாமல் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மீதி இருக்கிற 57 கோடியை அவர் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறாரு. இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லா காசும். அப்புறம் இவர் வேலாராமூர்த்திக்கு தெரிய வந்தவொடனே அவருக்கு ரொம்ப கோபம் வருது. போய் தேடுங்கடா, தேடி அவங்க ஃபேமிலியே கொன்னுடுங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃபை கொன்னுடுறாங்க. இவரையும் கொல்றதுக்கு வராங்க, கத்தியை குத்திடுறாங்க. இவர் எப்படியோ வெளியே ஓடி தப்பிச்சிட்டு வந்துடுறாரு. குழந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு. அப்புறம் வர வழியில் இவங்க வீடு இருக்கும். ஹீரோயின் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஹீரோயின் அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் தங்கியிருப்பாங்க. 4 பேர். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு மொத்தம் 6 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வெளியே வரும்போது இவர் ஜன்னலை தட்டிட்டு அப்படியே கீழே விழுந்துருவார் காளி வெங்கட். அப்புறமா இந்த மாதிரி விஷயத்த சொல்லி, நான் இந்த மாதிரி 57 கோடி ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த சொல்லிவிட்டு, என் குழந்தைய மட்டும் காப்பாற்றுங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, என் குழந்தைய ஹாஸ்பிட்டலில் இருக்குது காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு செத்து போய்ட்றாரு. சரின்னு இவங்க குழந்தைய காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது அந்த இடம். ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல யாருமே இல்லாமல் காட்டுப்பகுதியில் இருக்குது. அங்கே தான் போகிறாங்க. இவங்களுக்கு முதல்லையே இந்த ஹீரோயினுக்கு அடிக்கடி கனவு வரும். ஏதோ ஒரு குழந்தை வரா மாதிரி, அவங்க அம்மா வரா மாதிரி, அப்படிலாம் கனவு அப்படியே பயந்துருவாங்க. மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரிலாம் கனவு வரும். அதெல்லாம் பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாதானப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்களும் வருவாங்க. மொத்தம் 6 பேர் வராங்க. இவங்க ஹீரோயின், அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃபு, இன்னொருத்தர் ஜெனான்னு கார் வச்சுருப்பார், அவர் தான் டிரைவரு. அப்புறம் இன்னொருத்தர், இந்த மாதிரி 6 பேர் வராங்க. இவங்க வேணான்றாங்க முதல்ல. அவங்க அப்புறமா கேட்கல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே ஹீரோயின், அவங்க வேணான்றாங்க. எதுக்கு நமக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு. இல்லை அந்த குழந்தைய காப்பாற்றணும், நம்மக்கிட்ட 40 லட்சம் இல்லை, அவங்களே படம் எடுக்கிறதுக்காக காசு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் அலைஞ்சிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் காசு இருக்காது. அதனால் இந்த காசு கிடச்சா நம்ம ஒரு படம் எடுக்கலாம் சொந்தமாக அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. சரின்னு இவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது. ஏதோ பூஜை பண்ணுறதுக்குலாம் பூஜைலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்டி ஜீசஸ் இதுன்னு சொல்லி அவங்க அந்த பூஜையை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு பயமாக இருக்குது. வேணாம் போயிடலாம் அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க கூட வந்த ஒருத்தர் இறந்துடுறாரு. அப்புறமா இன்னொருத்தர் அப்படியே பார்க்குறாங்க. இன்னொரு அந்த லேடி, இன்னொரு ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வராங்க. அவங்களையும் சாவடிச்சிடுறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக சாவுறாங்க. அதனால் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கள்ல ஹீரோயின், அவங்க போகலாம் நம்ம, எதுக்கு எல்லார் உயிரும் போகுது அப்படின்னு. அது இல்லாமல் இன்னும் 2 பேர் இந்த ஃபோனில் இவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி புதையல் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு. அதை கிராஸ் டாக்கில் கேட்டுட்டு அவங்க 2 பேர் வராங்க. ஒரு ஒரு பாஸும் அவங்க அசிஸ்டண்ட்டும் 2 பேரும் இந்த புதையலை எடுக்கலான்னு வராங்க. வந்துட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு பயந்துக்கின்னு வெளியே நின்றுன்னு இருக்காங்க. எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு அந்த முதலாளி. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு உதவும் அப்படின்னு. அந்த கூட வேலை செய்கிறவரும் அப்படியே இருக்கார். அப்புறமா அந்த முதலாளியும் கொன்னுடுறாங்க. இது ஏதோ அமானுஷ்ய சக்தி. ஒரு நாய் வேற காமிக்கிறாங்க, பெரிய நாய். ஒரு ட்ரைனேஜுக்குள்ளே இருந்து வரா மாதிரி.
அது வந்து எல்லாரையும் கடிக்க வருது. அந்த மாதிரி இருக்கும்போது இவரும் அந்த முதலாளியும் செத்து போகிறாரு. அப்புறமா அந்த அசிஸ்டண்ட் மட்டும் இருக்கார். அவரும் வந்து கை காலை கட்டி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம செத்துட்டோம் அவர் நினைக்கிறாரு. ஆனால் சாவலை. கையை கால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா இப்படியே ஒவ்வொருத்தராக சாகுறாங்க. அந்த செத்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் புதைக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே அந்த பாடி காணாமல் போயிடுது. யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் ஜனான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பண்ணுறாரு. கூட கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கே துரோகம் பண்ணுறாரு. ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அவரும் இறந்துட்டாருன்னு நினச்சிக்கிறாங்க. சரின்னு ஜனான்னு கூப்பிடுறாங்க. அவர் பாடி அங்கே தான் இருக்கும். அப்புறம் திடீர்னு காணாமல் போயிருக்கோம். அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்மளே எல்லா புதையலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அடிக்கடி இல்லை வந்த அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, குழந்த மாதிரியே வருது. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.